Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது yummylicious Paneer Makhani. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். செய்முறை. ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் தண்ணி ஊத்திடலாம். இப்போ இதுல 7-8 தக்காளி நறுக்கியது, 2 பெரிய வெங்காயம் நறுக்கியது, 3 பச்சை மிளகாய் கீறியது, 2-3 துண்டு இஞ்சி, 7-8 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பே லீஃப், 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், அப்புறம் 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கை முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்படியே தேவைக்கேற்ப உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ஸோ லோ ஃப்ளேமில் 25 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 25 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட தக்காளி கூட நல்லா மேஷ் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இதை ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பே லீஃபையும் பட்டையும் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைங்க. ஏன்னா பட்டை நம்ம கிரேவியோட கலரே மாற்றிடும். ஸோ அதனால தான் நம்ம பட்டையை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுமே 1 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி சாப் பண்ணி தாங்க சேர்க்குறேன். இப்போ இது கூடவே நம்ம 1 கீரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கட் பண்ண பன்னீர் பீசஸ் சேர்த்துட்டு அப்படியே 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ பியூரியும் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் எதுக்கு சேர்க்குறோன்னா இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான். நம்ம இந்த மாதிரி கிரேவி செய்யும் போதெல்லாம் இதில் சுகர் சேர்த்தோம். 1/2 டீஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்தோன்னா அது டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அதனால தான் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கடைசியாக சேர்க்க போகிறது கசூரி மேத்தி. கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம எப்போவும் கசக்கி சேர்க்குற மாதிரி லீவ்ஸை மட்டும் சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான yummylicious பனீர் மக்கனி தயார். இதை நீங்கள் சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, கீ ரைஸ், ஜீரா ரைஸ் மாதிரிலாம் நீங்கள் செய்யும் போது நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.